இன்னையிலிருந்து யாரும் டிவியை பார்க்காதீங்க, இன்னையிலிருந்து யாரும் வந்து யூடியூப் பார்க்காதீங்க. நல்ல நல்ல செய்தி சேனல்கள் இருக்கு, நேர்மையான செய்தி சேனல்கள் இருக்கு. ஆனா ஒரு 200 பேர் வாடகை வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 50,000 1 லட்சம் வந்து காசு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் யாரை திட்டுவாங்க? நம்மளோட தலைவர் விஜய் அவர்களை திட்டுன்னு திட்டுவாங்க. நம்ம ஏதோ 10 வருஷம் 20 வருஷம் கவர்மெண்ட்ல இருந்த மாதிரியும், நம்ம ஏதோ 20 வருஷம் முதலமைச்சராக இருந்து 1 லட்சம் கோடி சம்பாதிச்ச மாதிரியும். இது அநியாயம் பாருங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கையில 10,000 ரூபாய் தான் இருக்கான். மக்களை நம்புவீங்களா? நீங்க நம்புவீங்களா? தமிழக மக்களை நம்புவீங்களா? பெண்களை நம்புவீங்களா? மு.க. ஸ்டாலின் சார் கிஃப்ட் கொடுக்கிறாரு அவங்களோட சொந்த மனைவிக்கு. வெள்ளி பீரோ ஓபன் பண்றாங்க. நம்ம எல்லாம் சாதாரண வீட்டில் இருக்கிறாங்க. வெள்ளி பீரோவில் யாராச்சும் புடவை போமா? அது வீடியோலயே இருக்கு. ஆனா அந்த பீரோ கணக்கில் காமிக்கல. 10,000 ரூபாய்க்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குன்னா எவ்வளவு பெரிய அநியாயம். நம்ம சாதாரண ஆட்டோ ஓட்டுற அண்ணன், சாதாரண கூலி விற்கிற அம்மா, நம்ம பேங்க்லயே 10,000 ரூபாய் இருக்கும். ஆனா முதலமைச்சர் ரெட் ஜெயின் படத்தை வச்சு 1000 கோடி ரூபாய்க்கு பெரிய நடிகளை வச்சு படம் எடுக்கிறாங்க. யாரு? தன்னுடைய பேரை. 20 வயசு கூட ஆகல. ஆனா தான் அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் இருக்கான். அவர் பேர்ல கார்லயே இல்லையா? என் கிட்ட கார்லாம் என்னுடைய கம்பெனி பேர்ல இருக்கு. நான் டிக்ளேரே பண்ணிட்டேன். என் தலைவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. என் கம்பெனில என்னென்ன கார் இருக்கு, நான் என்னென்ன நான் ஓட்டுறேன், எல்லா காரும் என் கம்பெனி பேர்ல தான் இருக்கு. என் பேர்ல தனியா இருக்கும், கம்பெனி பேர்ல தனியா இருக்கும். என் கிட்ட என்ன இருக்கு, ஏது இருக்கு. ஆனா எவ்வளவு நயவஞ்சகம் பாருங்க. 10,000 ரூபாய் தான் இருக்கான். என் மனைவி பேர்ல காசு இல்லையா? ஆனா அடிக்கிற கொள்ள வெறும் நேரு சார் டிபார்ட்மெண்ட்ல 1200 கோடி. செந்தில் பாலாஜி சொல்லவே வேணாம். இபி டிபார்ட்மெண்ட் 10 ரூபாய் வாங்கி 3000 கோடி 4000 கோடி. அப்ப இப்ப தெரியுதா நம்ம யார் எதிர்த்து நிக்கிறோம்? உண்மையிலே அதிமுக கொளத்தூர்ல நல்ல கேண்டிடேட் போட்டாங்களா? எதிர்த்து நின்னாரா? கொளத்தூர்ல வந்து பிரச்சாரம் பண்ணாரா? இபிஎஸ் இல்ல உதயநிதி தொகுதியில பிரச்சாரம் பண்ணாரா? எங்க போயிட்டார்? அந்த பக்கமே வராம. ஆனால் எங்களுடைய தலைவர், நம்ம தலைவர், உங்க புள்ள விஜய் என்ன பெரம்பூர்ல நாமினேஷன் பண்ணிட்டு முதல்ல போனது கொளத்தூர். ஏன் போனாரு? இந்த நாட்டில் நடக்கிற அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மக்களை ஏமாத்துறதுக்கும் ஒரே முகம் யாரு? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அன்னைக்கு நாங்கெல்லாம் நம்பணும் இபிஎஸ் ஐயா சரியில்லை, அதிமுக சரியில்லை, எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டோம். ஓட்டு போடும்போது என்ன சொன்னீங்க? எதிர்கட்சியா இருக்கும் பொழுது மது இல்லாத தமிழ்நாடு, கஞ்சா இல்லாத தமிழ்நாடு, வாரிசே இல்லாத தமிழ்நாடு. ஏன் வாரிசு எல்லாம் வரவே மாட்டார் அரசியலுக்கு சொன்னாரா இல்லையா? ஆனா புள்ளைய ஒரே வருஷத்துல டெப்டி சிஎம் ஆகிட்டார். தமிழ்நாடு முழுசும் 25,000 கோடி தான் மது இருந்துச்சு. பெண்கள்லாம் வந்திருக்கீங்க, எல்லா கனவுல குடிச்சிட்டு வீட்டுட்டு வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. எங்க அம்மா 5 வயசு செத்தது நான் பார்த்தேன். ஒவ்வொருத்தனும் குடிச்சுக்கிட்டு முதல்ல வட்டி வாங்குறது யாரு? பெண்களை தான் அடிக்கிறாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது. வந்து வீட்டுல அடிக்கிறாங்க. குடும்ப வன்முறை. குடிச்சிட்டு அடி வாங்குறது யாரு? முதல்ல பெண்கள். தன்னுடைய குழந்தைகள் கஞ்சா அடிச்சுட்டு யாரு அடிக்கிறாங்க? சொந்த அம்மாவையும் தங்கச்சி அடிக்கிறாங்க. இத பத்தி ஏதாவது சீரியஸ் இருக்கா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு? இந்த 5 வருஷத்துல எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஊழல் மட்டும்தான். சும்மா பிஜேபி எதிர்ப்பாங்க, ஆனா அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிக்குவாங்க. நாங்க மட்டும் எங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. இதுல இருந்து தெரியுதா? அதிமுக அமைச்சர்கள் இதுக்கு ரைடு பண்ணி அரெஸ்ட் பண்ணவே இல்லை. எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா ஒண்ணு சேர்ந்து யார் எடுத்து நிக்கிறா? 35 கட்சி ஒருத்தர் எடுத்து நிக்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றுல. அதுதான் எங்க தலைவர் விஜய் அவர்கள். 35 கட்சி எல்லாத்தையும் எடுத்து நின்னாலும் டெல்லி பிஜேபி கூப்பிட்டா என்னுடைய கொள்கை மத சார்பற்ற சமூக நீதி தைரியமா சொல்லக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர். நீ 35 கட்சி எடுத்து நிக்கிற. ஆனா மக்கள் யார் மீது நம்பிக்கை இல்லாம இழந்துட்டாங்க. ஏன்? மக்கள் கட்சிகள், நான் சொன்னேன், கட்சி அரசியல் இந்த தேர்தலில் கிடையவே கிடையாது. ஏன் புள்ள, ஏன் மகன், நீ தம்பி வா தம்பி, இந்த தமிழ்நாட்டு ஆளு வந்து உன்னை ஒரே ஒரு தாட்டி நம்புறன்னு மக்கள் ஓட்டு போட போறாங்க. ஒரு தாட்டி மக்கள் நம்பிட்டா எழுதி வச்சுக்கோங்க, எம்ஜிஆர் சாவரருக்கு இருந்த மாதிரி அண்ணன் விஜய் அவர்களை என்னைக்கும் அந்த சார்ல இருக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் பணத்தை பார்த்துட்டாரு, காசை பார்த்துட்டாரு, வசதி வாய்ப்பை பார்த்துட்டாரு. இன்னைக்கு ரோட்ல இருந்து நடக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. நேத்து தான் முதல்ல தேர்தல் கமிஷனுக்கு நன்றி சொல்றோம். நீங்க மேல இருந்துச்சு கை கமிஷன் பர்மிஷன் கொடுத்தாங்க. கூடிய விரைவில் ரோட்ல நடக்கும் போது ரோட்ல மக்களே அவர் தூக்கிட்டு போவாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அதனால நம்ம வில்லிவாக்கத்துல உங்களுக்கு தெரியும்,
5 வருஷமா எம்எல்ஏவே காணும், சட்டமன்ற தொகுதியும் காணும். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு திமுக காரங்க வெளியில இருந்து ஒரு ஆளை போட்டு பாவம் அந்த பையன் பாவம் அண்ணா நகர்ல ஏதோ 3 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவனை கடைசியில ஏமாத்தி இந்த தொகுதிக்கு அமைச்சு விட்டு 3 நாள் அழுதுட்டு இப்பதான் வீட்டை விட்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் நேற்று சொன்னாங்க காலைல வந்தோடனே ஏதோ முதலமைச்சர் குடும்பமே இங்கதான் வந்துச்சு அப்படின்னு. முதலமைச்சர் குடும்பம் இல்ல, உங்க அப்பா கலைஞரே எந்திரிச்சு வந்தாலும் வெள்ளி விவகாரத்தை ஜெயிக்கவே முடியாது. நான் பாத்துக்கிறேன். என்ன வருத்தம்னா மு க ஸ்டாலினுக்கு, ஐயா மு க ஸ்டாலின் சார், என் மேல உங்களுக்கு கோவமோ இல்ல சேலஞ்ச் பண்றதா இருந்தா உங்க புள்ள உதயநிதி ஸ்டாலின் 2 நாள் நாமினேஷன் இருக்கு, நாளைக்கே போடுங்க. உதயநிதி சாரே அனுப்புங்க இங்க வில்லிவாக்க தொகுதியில் ஆதரவுச்சுன்னா உதயநிதி பாத்துருவோம், எனக்கு பிரச்சனை இல்ல. எங்க தலைவர் எடுத்து நீங்க நில்லுங்க. யார் யாரோ இறக்கி விட்டுறீங்க. அவருக்கு என்ன இருக்கு, இப்பயே கணக்கு போட்டிருக்காங்களாம், ஒரு ஓட்டுக்கு 3000 ரூபாய், அப்போ 1.5 லட்சம் ஓட்டு, ஒரு 50 கோடி ரூபாய் இறக்கிடுவோம். காசு கொடுத்தா வில்லிவாக்க மக்கள் பல்ல சிரிச்சுக்கிட்டு ஓட்டி போட்டுருவான்னு ஒரு அசிங்கமான ஒருத்தன் வந்திருக்காங்க பாத்தீங்களா திமுக இருந்து. அதை உடைச்சு தூக்கி எறியக்கூடிய எலெக்ஷனா தமிழ்நாடு முழுக்க இருக்க போகுது. எம்ஜிஆர் ஜெயிக்கும் போது இதான் பண்ணாங்க, காசு கொடுத்தாங்க, விலைக்கு வாங்கினாங்க, பேசினாங்க. நான் நேத்துல இருந்து ஒரு வாரமா பிரச்சாரம் பண்ணிட்டு பார்த்திருக்கீங்க. நான் எந்த வண்டியும் யூஸ் பண்ணல, எந்த காரையும் யூஸ் பண்ணல. ஆல்மோஸ்ட் 50% வில்லிவாக்கம் சுத்திட்டேன், நடந்துகிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா நடக்கிறேன், என்ன பிரச்சனைன்னு தெரியணும் ரோட்ல. அதுதான் ஆதவர்ஜுனா, அதுதான் எங்க தலைவர். எனக்கு ரோட்ல என்ன பிரச்சனைன்னு தெரியணும், சத்யா நகர்னா என்னன்னு தெரியணும், எத்தனை வீடு இடிச்சாங்கன்னு தெரியும். அப்ப ரோட்ல நடந்துட்டு இருக்க, காவாயில என்ன இருக்கு, எங்க ரோட்ல மழை இருக்கு, எங்க கிளீனா இல்ல, எங்க நடக்க முடியல, எங்க கரண்ட் இல்ல, எங்க கழிவு நீர் வந்து ரோட்டுக்குள்ளே வருது, எங்க தண்ணி இல்ல, எந்த இடத்துல தண்ணி மஞ்சையா இருக்கு. இது எல்லாம் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. நான் ரோட்ல மக்களோட மக்களா என் குடும்பத்தோட குடும்பமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு தெரியுது இங்க என்ன பிரச்சனைன்னு. ஏன் தெரிஞ்சுக்கணும், வெற்றி பெற்ற பிறகு ஏதோ கோட்டையில உட்கார்றதுக்காக வரல. இதே மாதிரி ரோட்ல வந்து ஒவ்வொரு தெருவும் சரி செய்து, அக்கா அம்மா நான் ரோட்ல ஓட்டு கொடுக்கும்போது அந்த தெருவில் இதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு, நான் சரி செஞ்சுட்டேன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு வரும். ஒவ்வொரு 3 மாசமும் ஒவ்வொரு தெருவிலையும் என்னென்ன வளர்ச்சி நடந்திருக்கு, ஒவ்வொரு வார்டிலும் என்ன வளர்ச்சி நடந்திருக்கு. இதை நான் பர்சனலா இதே தெருவா வந்து சொல்லுவேன். ஒவ்வொரு 3 மாசமும் என்னுடைய சொத்து கணக்குகள் உங்க பார்வைக்கு எடுத்து வைப்பேன். எம்எல்ஏ ஆறதுக்கு முன்னாடி இது, எம்எல்ஏ ஆறதுக்கு அப்புறம், எம்எல்ஏ ஃபண்ட் ஆகட்டும், என்னுடைய தனிப்பட்ட காசா இருக்கட்டும், உங்களுக்கு எங்கெல்லாம் வறுமை இருக்கோ, எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ, யாருக்காச்சும் எஜுகேஷன் ஃபீஸ் கட்ட முடியல, யாருக்காச்சும் வந்து மெடிக்கல்ல காசு இல்ல, இதையெல்லாம் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், கவலையே படாதீங்க. இன்னைக்கு இல்ல, நான் ஒரு இடத்துல உக்காந்துட்டேன்னா, எனக்கு ஒரு ராசி இருக்கு, ஒரு இடத்துல நான் உக்காந்துட்டேன்னா என்ன சாவர வரைக்கும் அந்த இடத்துல இருந்து எடுக்க முடியாது. தலைவர் விஜய் சார் ராசி தான் எந்தோம். வில்லிவாக்கத்துல குடும்பமா உங்களோட நான் வந்துட்டேன். அப்படி ஒரு மீட்டிங் போடும்போது தான் சோட்டா பாட்டில் அடிச்சு அம்மா வயசுல அடிச்சாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல சேர்த்தோம், காவல்துறை எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. திமுக உடனே பிரச்சாரம் பண்ணுது, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களே அடிச்சுக்கிட்டாங்க. ப்ரூஃப் பக்காவா எலெக்ஷன் கமிஷனை கொடுத்துட்டேன். உள்ள என்ன இருந்துச்சு அந்த ரூம்குள்ள, எப்படி வந்து அவங்க அடிச்சாங்க. அந்த 2 பேத்துக்கு பின்னாடி சேகர் பாபுன்னு ஒரு கிரிமினல் இருக்காரு. அந்த சேகர் பாபு இங்க வில்லிவாக்கத்துல வந்து முதலமைச்சர் குடும்பத்துக்கு ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வில்லிவாக்க மக்கள் ரவுடி பசங்களை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. நான் இன்னைக்கு வீடு வீடா போன பாத்தீங்களா, அதுலயே தெரிஞ்சிருச்சு. அப்படி குடும்பமா வெளியே வந்து அதுல 4-5 குட்டிஸ்ங்க வராங்க. அண்ணா விஜய் சாருக்கு தான் எங்க அம்மா ஓட்டு போடுவாங்க, கவலையே படாதீங்க நீங்க அப்படின்னு யார் சொல்றா? நம்ம கட்சியை பார்த்து கட்டமைப்பு இருக்கா, பூத் இருக்கா, உங்களுக்கு எலெக்ஷன்ல வேலை பார்த்த தகுதி இருக்கா, இதெல்லாம் கேட்கிறாங்க. தம்பிங்களா, 8 வயசுல இருந்து எங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்கப்பா இங்க இருக்க பசங்க, குட்டி குட்டி பசங்க. சோ 8 வயசுல இருந்து ஒரு கட்சிக்கு எங்க அப்பா அம்மா ஓட்டு போட்டுருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போன அடுத்த வீட்டுக்கு சொல்லக்கூடிய கட்சி நம்ம கட்சி. அதனால நீங்க எல்லாம் அதிமுக இருந்து மற்ற கட்சியில இருந்து வந்தேன்னு கேட்டேன். தீய சக்தி எதுக்கிறதுக்கு அன்னைக்கு எம்ஜிஆர் நின்னார், கடுமையான போராட்டம் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் சட்டசபையில அந்த அம்மாவுடைய சாரிய பிடிச்சி இழுத்தாங்க, பிளவுஸ் எல்லாம் கிழிச்சாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க.
அந்த குடும்பத்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு புரட்சி தலைவி அம்மாவும் கடைசி வரைக்கும் நின்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரே தலைவர் நம்மளுடைய விஜய் அண்ணா. அவரால் தான் இந்த தீய சக்தியை ஒழிக்க முடியும். இந்த தீய சக்தியை ஒழிக்க முடியும். கொள்கை கொள்கை கொள்கைன்னு பேசுவாங்க, எந்த கொள்கைகளும் தெரியாது. ஒரே கொள்கை, கமிஷன் அடிக்கிறது, கரப்ஷன் பண்றது, எல்லாத்தையும் விலைக்கு வாங்குறது. விலைக்கு வாங்கலன்னா மிரட்டல் கொடுக்கிறது, ரவுடிசம் பண்றது. அதனால நம்ம எதுக்கும் ரெடி. வெள்ளிவாக்க மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல சொல்றாங்க அதை வச்சுனா இந்த இடத்துல எல்லாம் வரலன்னு. நான் சொல்றேன், தெரு தெருவா நடந்து வருவேன். ஒவ்வொரு வாடா, ஒவ்வொரு வீடா, ஒவ்வொரு தெருவா வருவேன். எல்லா தெருக்களும் என்னுடைய மைண்ட்ல இருக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணிட்ட பிறகுதான் இந்த இடம் அண்ணா நகரோட பெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன பிறகுதான் என்னுடைய வேலையை நான் முடிப்பேன். நான் எந்த இடத்துல இறங்கினோ எல்லா இடத்துலயும் நான் வேலையை முடிப்பேன். அதனால நம்பி உங்க குடும்பத்துல ஒரு ஆளா இந்த கட்சி ஓட்டு, எனக்கு ஓட்டு போடுங்க, இதெல்லாம் எனக்கு கேட்கவே வாய் வர மாட்டேங்குது. நேற்று காலைல கூட சொன்னேன், நம்மெல்லாம் வீட்டுக்குள்ள போவோம், ஒரு தாட்டி நம்பிக்கை வைங்க. காலம் முழுவதும் வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுங்களா? அன்பு. எங்க தெரியுமா வரும்? ஒருத்தர் அன்பு நம்ம மேல, உங்க மேல ஒரு அன்பு வைக்கிற எங்க தெரியுமா வரும்? அன்புங்கிறது நம்பிக்கையில தான் வரும். என் மேலையும் எங்க தலைவர் மேலையும் நீங்க நம்பிக்கை வைங்க. உங்க அன்பை நாங்க என்னைக்கும் கெடுக்க மாட்டோம். வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் உங்களுக்காகவே நாங்க இருப்போம். எங்களுடைய இறப்பே மக்களுக்காக தான் இருக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். அதனால சந்தோஷமா வாங்க, எல்லோரும் சேர்ந்து, அதுவும் பெண்களா சேர்ந்து நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி இருக்கிறேன். எனக்கு அம்மா இல்ல, எங்க அம்மா இருந்துச்சுன்னா இந்நேரம் அம்மா பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க. நீங்க எல்லாம் ஒரு அம்மாவா இருந்து எனக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு நான் வாழ்த்து கொடுத்திருக்கு. நன்றி, வணக்கம்.